இந்த கல்யாண வீட்டில் வைக்கிற சாம்பாரில் மட்டும் இத்தனை வாசனையும் சுவையும் எங்கேருந்து வருதுன்னு தெரியலையா? கம கமன்னு அந்த வாசனையை வீட்லேயே நாம் செய்கிற சாம்பாரில் கொண்டு வரதுக்கு என்னென்ன செய்யணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எலுமிச்சை அளவு புளியை அரை கப் தண்ணியில் கரைச்சி வடிகட்டி தயாராக வச்சுக்கோங்க. ஒரு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி இதில் 15 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இது வதங்கினதும் இதில் ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில் காய்கறிகளை சேர்த்து மறக்காமல் 2 நிமிஷம் எண்ணெயில் காய்கறிகளை நல்லா வதக்கிக்கோங்க. இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. புளிக்கரைசல், இது கூட 1/2 கப் தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா வேக விட்டுருங்க. 1 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி அரை டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 8 வரமிளகாய் சேர்த்து லேசாக வறுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்து வறுத்து கடைசியாக 5 சின்ன வெங்காயம், 1/4 கப் தேங்காய் சேர்த்து வறுத்து ஆற வச்சு இதை மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது காய்கறிகள் நல்லா வெந்ததும் அரைச்ச விழுது 1/2 கப் வேக வச்ச துவரம் பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததும் இதில் மறக்காமல் தாளிக்கும் போது அரை டீஸ்பூன் பெருங்காயத்தை சேர்த்து கலந்து விட்டீங்கன்னா ஊரையே கூப்பிடும் கல்யாண சாம்பார் ரெடி.